Hi friends, welcome to Friendly Cooking. நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சுட சுட மொறு மொறுன்னு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் கீரை வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு பவுல்ல 1 கப் கடலை பருப்பு, 1/4 கப் துவரம் பருப்பு சேர்த்து பருப்பு நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கிறலாம். இத குறைஞ்சது 1 மணி நேரத்துக்காவது ஊற வச்சுக்கலாம். அப்பதான் அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 1 மணி நேரம் ஊறிடுச்சு. தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இப்போ இந்த பருப்பை ஒரு மிக்ஸி ஜார்ல நான் போட்டுக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து கொரகொரப்பா அரைச்சுக்கிறலாம். இதை நைஸா அரைச்சா நல்லா இருக்காது. அதனால கொரகொரப்பா அரைச்சதை இந்த பவுல்ல போட்டுக்கிறலாம். கூடவே பொடியா நறுக்குன கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1 கப் கீரை, பொடியா நறுக்குன 1 வெங்காயம், பொடியா நறுக்குன 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 2 பச்சை மிளகாய் சேர்த்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இன்னைக்கு நான் தூதுவளைய சேர்த்திருக்கேன். உங்களுக்கு எந்த கீரை கிடைக்குதோ அதை சேர்த்துக்கிறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம ஃப்ளாட்டா தட்டி வச்சுக்கிறலாம். உங்களுக்கு வேணும்னா பால்ஸா கூட உருட்டிக்கிறலாம். நான் சின்ன சின்னதா ஃப்ளாட்டா தட்டி வச்சுக்கிறேன். அப்போதான் இது எண்ணெயில போடுறப்ப சீக்கிரம் வெந்துரும், நல்லா கிறிஸ்பியாவும் இருக்கும். இப்போ ஒரு பேன்ல நிறைய எண்ணெய் ஊத்திக்கிறலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தட்டி வச்சிருக்கிற வடைய ஒன்னொன்னா சேர்த்துக்கிறலாம். போட்ட உடனே கரண்டியை வச்சு கிண்ட வேணாம், ஏன்னா வடையெல்லாம் உடஞ்சிரும். நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அது தானா மிதக்க ஆரம்பிச்சிரும். அப்போ நம்ம திருப்பி போட்டுக்கிறலாம். வடை வெந்து மேலே வந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கிறலாம். பாருங்க, வடை ரெடி ஆயிருச்சு. இதை எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஸ்நாக் கீரை வடை ரெடி ஆயிடுச்சு. பார்த்து ரசியுங்கள், சுவைத்து மகிழுங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஃப்ரெண்ட்லி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.